அன்னை மொழியே பாடலின் ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம். அன்னை மொழியே கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? கனிச்சாறு. தமிழ் மொழியை புகழ்ந்துரைக்கும் பெருஞ்சித்திரனார் தமிழை எதோடு ஒப்பிடுகிறார்? செந்தாமரை தேன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என கூறியவர் கா. சச்சிதானந்தன். பாவலரேறு நடத்திய இதழ்கள் எவை? தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு. பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது? திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அன்னை மொழியே பாடலில் முத்துற்றோம் யாண்டு என்பதன் பொருள் யாது? பழமைக்கும் பழமையானது. தென்னன் மகளே என்பதில் தென்னன் என்பது யாரை குறிக்கும்? பாண்டியன். பாப்பத்தே என பெருஞ்சித்திரனார் குறிப்பிடுவது எதனை? பத்துப்பாட்டு. எண்தொகையே என்பது எதனை குறிக்கிறது? எட்டுத்தொகை. பெருஞ்சித்திரனார் தமிழை புகழ காரணம் என்ன? அது பாண்டியனின் மகள் என்பதால், அது கடலால் கொள்ளப்பட்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்டதால், அது பழமைக்கு நிலவியதால். இவை அனைத்தும். விடை இவை அனைத்தும். நற்கணக்கே என்பது கீழ்க்கண்டவற்றுள் எதனை குறிக்கும்? 14 கீழ்க்கணக்கு. தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். அலங்கார்ந்த செந்தமிழே இதில் செந்தமிழே என்பதை பிரித்து எழுதுக. செம்மை கூட்டல் தமிழே. பாடலில் முத்துற்றோம் யாண்டு எனும் அடியில் யாண்டு என்பதன் பொருள் யாது? மீண்டும். பெருஞ்சித்திரனார் எதை குடித்து சிறகசைத்து பாடுவதாக கூறுகிறார்? பெருஞ்சித்திரனார் வண்டு எதை குடித்து சிறகசைத்து பாடுவதாக கூறுகிறார்? செந்தாமரை தேன். கீழ்க்கண்டவற்றுள் எது பெருஞ்சித்திரனாரின் படைப்பு அல்ல? அழகின் சிரிப்பு. மெய்மறந்து இலக்கண குறிப்பு தருக. வினையெச்சம். மண்ணுலகப் பேரரசே என புகழப்படுவது எது? தமிழ்மொழி.